விஜய் சாருடைய ஜனநாயகன் மீது வணிக ரீதியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. அண்மையில வெளியான தகவலின்படி இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் வியாபாரம் மட்டுமே கிட்டத்தட்ட 325 கோடி ரூபாயை கடந்திருக்கா. சாட்டிலைட் வியாபாரம் முடிவடைந்தவுடன் இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் 400 கோடியை எட்டும் அப்படின்னு வணிக வட்டாரங்கள் தெரிவிக்குது. சுமார் 400 கோடி பட்ஜெட்ல உருவாகி இருக்கும் இந்த படம் ரிலீஸிற்கு முன்பாகவே 81% வருமானத்தை திரும்ப பெற்றுவிட்டது அப்படின்ற தகவல் குறிப்பிடத்தக்கது. நம்ம விஜய் சார் முழு நேர அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே கடைசி திரைப்படமாக உருவாகி உள்ளதுதான் இந்த படம். அதனால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருந்துட்டு இருக்கா. சோ படத்துடைய ப்ரமோஷன் வேற படக்குழு மெல்ல மெல்லமாக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடலான தளபதி கச்சேரி அப்படின்ற பாடல் வெளியாச்சு. இந்த பாடல தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து அனிருத் அவர்களுமே பாடியிருப்பாரு. சோ இரண்டாவது பாடலுக்காகவும் மரண வெயிட்டிங் அப்படின்னு ரசிகர்கள் தற்போது ஆர்வத்துடனும் ட்விட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இரண்டாவது சிங்கிள் ட்ராக் பாடலையுமே தளபதி விஜய் அவர்கள் தான் பாடியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாடல் ஒரு போலீஸ் பாடலாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த பாடல் திரைப்படத்துல இடம்பெற்ற ஜித்து ஜில்லாடி பாடலை போல இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்களுமே பேசிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலையுமே தளபதி விஜய் அவர்கள் தான் பாடுறார் அப்படின்றதுனால கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. சோ இந்த பாடல் அடுத்த வாரம் வெளியாக வாய்ப்பு இருக்கா. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா இந்த மாத இறுதியில மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. சோ இதற்கான டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுது. சோ இதுல இருந்தே படத்திற்கான எதிர்பார்ப்பு எந்த அளவிற்கு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.